அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பேடிஎம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபியூச்சர்ஸ்க்காகலாம் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்றது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் இந்த பேடிஎம் டிமெட் அக்கௌண்ட்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 2018 டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தொடங்கப்பட்ட இந்த கம்பெனி அதுக்கப்புறமா 2019-21 காலகட்டத்தில் ஸ்டாக் புரோக்கரா செபில ரிஜிஸ்டர் பண்ணி டிமெட் அக்கௌண்டா ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்டாக் புரோக்கர் தான் இது. இந்த பேடிஎம் மணியோட டிமெட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ஐபிஓ, இடிஎஃப், கரன்சி, கமோடிட்டி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், பாண்ட்ஸ்னு இத்தனை டைப் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணிக்க முடியும். இங்க உங்களால ஃப்ரீயாவே அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சில ஆஃபர் டைம்ல எந்த ஒரு புரோக்கரேஜ் சார்ஜஸும் இல்லாம நீங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி 30 நாள் வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்மை உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். என்னதான் இவங்க ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்டாக் புரோக்கராகவே இருந்தாலும் வெறுமனே அக்கௌண்ட்டை ப்ரொவைட் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த அக்கௌண்ட்டை வச்சு எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கலாம், எப்போ விற்கலாம் அப்படிங்கிற அட்வைசரி சர்வீஸையும் இவங்களோட எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேஸ்கெட் ஆர்டருக்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. இந்த பேஸ்கெட்ல இவங்களோட எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணதுல எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுதோ அதுல ஒரு சில ஸ்டாக்ஸை மட்டும் பிக் பண்ணி அதை பட்ஜெட் வைஸ் ஒரு பண்டலா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய பேஸ்கெட்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்களுமே இந்த மாதிரியான பேஸ்கெட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க இந்த மாதிரி ஒரே பேஸ்கெட்ல 20 ஸ்டாக் வரைக்கும் ஆட் பண்ணி சிங்கிள் கிளிக்லயே மல்டிபிள் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியும். மார்ஜின் ட்ரேடிங்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குதுங்க. மார்ஜின் ட்ரேடிங் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, கடன் வாங்கி ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இப்போ உங்ககிட்ட ஒரு ஷேருக்கான அமௌண்ட் மட்டும் தான் இருக்குதுன்னா நீங்க அதை பே பண்ணாலே போதும். நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக்கை பொறுத்து அந்த ஸ்டாக்ல உங்களால அதிகபட்சமா 4 ஷேர் வரைக்கும் வாங்கிக்க முடியும். ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஸ்டாக்குக்கு அதிகமான அமௌண்ட்டையும், ஒரு ஸ்டாக் நல்லாலாம் பெர்ஃபார்ம் ஆகாது, ஒஸ்டா தான் பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டாக்குக்கு கம்மியான அமௌண்ட்டை தான் உங்களுக்கு கடனா கொடுப்பாங்க. ஒருவேளை உங்ககிட்ட காசே இல்லாம இருக்கீங்க, ஆனா அந்த டைம்லயே நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷேர்ஸை அடமானமா வச்சு உங்களால ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படியே அடமானமா வைக்கக்கூடிய ஸ்டாக்கோட வேல்யூவை பொறுத்து உங்களுக்கான கடன் தொகையை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நீங்க அடமானமா வைக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கோட வேல்யூல 100% அப்படியே உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே ஒவ்வொரு மாதிரியான ஹேர் கட் பர்சன்டேஜா கொடுத்துருப்பாங்க. நீங்க அடமானமா வைக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கோட வேல்யூல இந்த ஹேர் கட் பர்சன்டேஜை லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் இவங்க உங்களுக்கு கடனா கொடுப்பாங்க. ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு ஹேர் கட் பர்சன்டேஜ் கம்மியாகும். ஒரு ஸ்டாக் நல்லாலாம் பெர்ஃபார்ம் ஆகாது, ஒஸ்டா தான் பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டாக்குக்கு அதிகமான ஹேர் கட் பர்சன்டேஜையும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்கையும் 1 by 1 பார்த்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் நிறைய பேர் ஸ்டாக் ஸ்க்ரீனர் டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூலில் நிறைய விதமான ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டரை நமக்கு வேணுங்கிற மாதிரி அப்ளை பண்ணுறது மூலமா அந்த ஃபில்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஸ்டாக்ஸை மட்டும் நம்மளால தனியாக பிரித்து பார்த்துக்க முடியும். இதுக்கான ஆப்ஷனையும் இந்த பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தான் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸ்க்காகலாம் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சார்ஜஸை பற்றி இப்போ பார்க்கலாம். பேடிஎம் மணியை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களால் அக்கௌண்ட்டை ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படி ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயாக பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. புரோக்கரேஜ் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் டெலிவரிக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைன்னா 20 ரூபாய். இந்த 2 அமௌண்ட்ல எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேயோட புரோக்கரேஜ் சார்ஜஸா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.05% அப்படி இல்லைன்னா 20 ரூபாய். இந்த 2 அமௌண்ட்ல எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸோட புரோக்கரேஜ் சார்ஜஸா பெர் ஆர்டருக்கு 20 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
ஃபியூச்சர்ஸோட brokerage சார்ஜஸா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.02% அப்படி இல்லைன்னா 20 ரூபாய். இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது கம்மியான அமௌண்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மார்ஜின் ட்ரேடிங் பண்றப்போ நீங்க கடனா வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடன் தொகைக்கு இவங்க உங்களுக்கு வட்டியும் போடுவாங்க. நீங்க கடனா வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடன் தொகையை பொறுத்து அதிகபட்சமா 10% வரைக்கும் வட்டியை சார்ஜ் பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை அடமானமா வைக்கும் போதும் அதை மீட்கும் போதும் 20 ரூபாயை பிளட்ஜிங் அண்ட் அன்பிளட்ஜிங் சார்ஜஸா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. டெலிவரியில நீங்க ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணும்போது டிபி சார்ஜஸ் பிடிப்பாங்க. இந்த டிபி சார்ஜஸா 20 ரூபாயை சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்போ நீங்க பிளேஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆர்டரையுமே அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள நீங்க அதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க க்ளோஸ் பண்ணாம விட்ட ஆர்டரை இவங்களோட சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுது அப்படின்னா அப்படி இவங்களோட சிஸ்டம் அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்றதுக்கான சார்ஜஸா பெர் ஆர்டருக்கு 50 ரூபாயை சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. கால் அண்ட் ட்ரேடுக்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனால இவங்களோட பிளாட்ஃபார்மை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாம போகுது. அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க இவங்களுக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா இவங்களோட டீம் உங்களுக்காக அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இவங்களோட டீம் உங்களுக்காக அந்த ஆர்டரை பிளேஸ் பண்றதுக்கான சார்ஜஸா 100 ரூபாயை பெர் ஆர்டருக்கு சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்தும் ஒரு சில சார்ஜஸை இவங்க சார்ஜ் பண்றது இல்ல, செபி அப்புறம் நம்மளோட கவர்மெண்ட் டாக்ஸ்ன்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிருவாங்க. நான் இந்த பிளாட்ஃபார்மோட ரிவ்யூஸை பிளே ஸ்டோர்ல படிச்ச வரைக்குமே இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எஸ்ஐபிக்காக தான் நிறைய பேர் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலரோட அக்கௌண்ட்ல இருந்து இவங்க அமௌண்ட்டை எடுத்திருந்தாலும் அதை ப்ராப்பரா எஸ்ஐபில ரிஃப்ளெக்ட் பண்ணாம இருக்காங்க. இதை பத்தி நம்ம அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணி பேசும்போது அவங்களும் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரிவ்யூஸை என்னால படிக்க முடிஞ்சுது. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாவே எனக்கு பேடிஎம் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லை. அதுக்கு காரணம் கடந்த காலத்துல அவங்களோட சேல்ஸ் பர்சன் நம்மள பல வழிகளில் மிஸ்லீட் பண்ணதுதான். அதோட மட்டும் இல்லாம இங்க புரோக்கரேஜ் சார்ஜஸும் அதிகமாக தான் இருந்த மாதிரி இருக்குது. குறிப்பா டெலிவரியா இருக்கட்டும் இன்ட்ராடேயா இருக்கட்டும் இந்த ரெண்டுக்குமே புரோக்கரேஜ் சார்ஜஸை அதிகமாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த பேடிஎம் மணி மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இந்த பிளாட்ஃபார்மை மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். ஆனா ஆக்டிவா ட்ரேட் பண்றதுக்காக இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த அளவுக்கு ரிலேயபிளான பிளாட்ஃபார்ம் மாதிரி நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. நீங்க ஆல்ரெடி பேடிஎம் மணியை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. வர்ட்டா.